ஒரு மனிதனின் வாழ்க்கையை அழிக்க ஒரு எதிரி தேவையில்லை. அவனுக்கு அருகில் இருக்கும் ஒரு துரோகி மட்டும் போதும். நீ இப்போது நம்புகின்ற ஒருவன் உன் வாழ்க்கையை மெதுவாக உடைக்கிறான் என்றால், அவன் உன்னுடன் சிரிப்பான், உன்னுடன் பேசுவான், உன்னுடனே இருப்பான். ஆனால் அவன் மனதிற்குள் என்ன நடக்கின்றது என்று உனக்கு ஒருபோதும் தெரியாது. இதுதான் உண்மை. வெளியில் இருக்கும் எதிரி உன்னை ஒரே நேரத்தில் தாக்குவான், ஆனால் அருகில் இருக்கும் துரோகி உன்னை மெதுவாக உடைப்பான். அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிக பெரும் சிந்தனையாளர் ஒரு மனிதன் வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்று 7 முக்கியமான விதிகளை சொல்லியிருக்கிறார். அந்த விதிகளை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையை யாராலும் எளிதாக உடைக்க முடியாது. இப்போது உன் அருகில் இருக்கும் துரோகியை கண்டறிய சாணக்கியா கூறும் 7 விதிகளை பார்ப்போம். சாணக்கியா விதி 1. அதிகமாக சிரித்து அனைத்திற்கும் சம்மதிப்பவன். ஒரு மனிதன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான். நீ என்ன சொன்னாலும் அவன் சிரிப்பான். நீ எதை முடிவெடுத்தாலும் அவன் சரி என்று தலையசைப்பான். முதல் பார்வைக்கு அவன்தான் உன் நெருங்கிய நண்பன் போல தோன்றுவான். ஆனால் அதே மனிதன்தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தாகலாம். ஏனென்றால் உண்மையான நண்பன் எப்போதும் உன்னுடன் ஒத்துக்கொள்வதில்லை. நீ தவறாக போகும்போது அவன் உன்னை நிறுத்துவான். உன் முடிவு தவறானது என்றால் அவன் உன் முகத்திற்கு நேராக சொல்லுவான். அவன் சொல்வது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது உன் நன்மைக்காகத்தான். ஆனால் துரோகி ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டான். அவன் உன்னை எதிர்க்க மாட்டான். உன் தவறுகளை சுட்டி காட்ட மாட்டான். ஏனென்றால் அவன் நோக்கம் உன்னை வளர்ப்பதல்ல, உன்னை மெதுவாக வீழ்த்துவதுதான். அவன் உன் மனதிற்கு பிடித்ததை மட்டும் பேசுவான். உன் அகந்தையை தூண்டுவான். நீ தவறான பாதையில் போனாலும் அவன் உன்னை தடுக்க மாட்டான். ஏனெனில் நீ விழுந்தால்தான் அவனுக்கு சந்தோஷம். நினைவில் வை, உன்னை சிரித்து சம்மதிப்பவன் எப்போதும் உன் நண்பன் அல்ல. உன்னை எதிர்த்து உண்மையை சொல்ல துணியும் ஒருவன்தான் உன் உண்மையான நண்பன். அதனால் உன் அருகில் யார் இருக்கிறார்கள் என்று மட்டும் பார்க்காதே, அவர்கள் உன்னிடம் எப்படி நடக்கிறார்கள் என்று கவனமாக பார். ஏனென்றால் அதிகமாக சிரித்து சம்மதிப்பவன் உன் வாழ்க்கையை அமைதியாக அழிக்கக்கூடியவன். சாணக்கியா விதி 2. உன் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவன். ஒரு உண்மையான நண்பன் யார் தெரியுமா? நீ உயரும்போது உன்னை விட அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்பவன். நீ வெற்றியடைந்தால் அவன் பெருமையாக பேசுவான். இவன் என் நண்பன் என்று சொல்லி அவன் முகம் பிரகாசிக்கும். ஆனால் உன் அருகில் இன்னொரு மனிதன் இருக்கலாம். நீ வெற்றியடைந்தாலும் அவன் சிரிப்பான். ஆனால் அந்த சிரிப்பில் உண்மை இருக்காது. அவன் வெளியில் வாழ்த்துவான், ஆனால் உள்ளுக்குள் எரிவான். உன் வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு அமைதி இருக்காது. உன் முன்னேற்றம் அவனுக்கு வழி தரும். அதனால் அவன் நேரடியாக எதிரியாக வரமாட்டான். அவன் உன் அருகிலேயே இருப்பான். ஆனால் உன்னை கீழே இழுக்க சரியான நேரத்திற்காக காத்திருப்பான். நீ உயர்ந்த பிறகு சின்ன சின்ன வார்த்தைகளால் உன்னை உடைக்க முயற்சி செய்வான். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, இதெல்லாம் லக்கு இருந்ததுனால தான் உனக்கு நடந்துச்சு என்று. இப்படி உன் வெற்றியின் மதிப்பை குறைப்பான். ஏனெனில் அவன் உன்னை விட உயர்ந்து நிற்க தன்னால் முடியவில்லை. அதனால் உன்னை கீழே இழுத்து தனக்கு சமமாக ஆக்க வேண்டும் என்று நினைப்பான். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வை, உன் வெற்றியை உண்மையாக கொண்டாடாதவன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீ வெற்றி அடையும் போது உனக்காக மகிழ்ச்சி அடையாதவன், நீ தோல்வி அடையும் போது உள்ளுக்குள் சந்தோஷப்படுபவன். அதனால் உன் அருகில் யார் இருக்கிறார்கள் என்று மட்டும் பார்க்காதே. நீ வெற்றி அடையும் போது அவர்கள் எப்படி எதிர்வினை செய்கிறார்கள் என்பதையும் கவனமாக பார். ஏனென்றால் உன் வெற்றியில் சிரிக்கிறவன் எல்லாம் உன் நண்பன் இல்லை. சிலர் உன் வீழ்ச்சியை காத்திருக்கும் துரோகிகள். சாணக்கியா விதி 3. உன் இரகசியத்தை காக்காதவன் மிகவும் ஆபத்தானவன். ஒரு மனிதன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான். நீ அவனை நம்பி உன் மனதிற்குள் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் அவனிடம் பகிர்வாய். உன் பலவீனம், உன் பயம், உன் வாழ்க்கையின் இரகசியம் என அனைத்தையும் நீ அவனிடம் பகிர்வாய். அவன் உன்னுடன் அமைதியாக கேட்கிறான். அந்த நேரத்தில் அவன் உன் நெருங்கிய மனிதன் போல தோன்றுவான். ஆனால் ஒரு நாள் நீ சொன்ன விஷயங்கள் மற்றவர்களிடம் சென்று சேரும். அவர்கள் உன்னை பார்த்து பேசும் வார்த்தைகளில் உன் இரகசியத்தின் சுவடுகள் தெரியும். அப்போதுதான் உனக்கு உண்மை புரியும்.
நீ நம்பியவன் உன் பக்கத்தில் இருக்கும் துரோகி என்று நினைவில் வை. உன் ரகசியம், உன் பலவீனம், அதை நீ யாரிடமாவது கொடுத்து விட்டால் உன் ஆயுதத்தை அவர்களுக்கே கொடுத்தது போல் ஆகிவிடும். துரோகி என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் உடனே உன்னை தாக்க மாட்டான். அவன் காத்திருப்பான். சரியான நேரம் வரும் வரை உன் ரகசியத்தை சேமித்து வைப்பான். அந்த ஒரு நேரத்தில் அவன் அதை வெளியே விடுவான். அப்போது உன் மரியாதை, உன் நம்பிக்கை அனைத்தும் ஒரு நொடியில் சிதறிவிடும். அதனால் எல்லாரிடமும் உன் மனதை திறந்து பேசாதே. யாராவது உன்னிடம் அதிகமான விஷயங்களை கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள அல்ல, உன்னை பயன்படுத்தி கொள்ளத்தான் கேட்கிறார்கள். உண்மையான நண்பன் உன் ரகசியத்தை காப்பான். அதை ஒருபோதும் உனக்கு எதிராக பயன்படுத்த மாட்டான். ஆனால் துரோகி உன் ரகசியத்தை ஆயுதமாக மாற்றுவான். அதனால் பேசுவதற்கு முன் யோசி, நம்புவதற்கு முன் கவனி. ஏனெனில் உன் வாழ்க்கையை சிதைக்கின்ற சக்தி உன் ரகசியங்களிலே இருக்கிறது. சாணக்கியா விதி 4. உன்னை கீழே இழுக்கும் மனிதனை கவனமாக அறிந்து கொள். நீ வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிக்கிறாய். ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு அதை அடைய முயற்சி செய்கிறாய். அந்த நேரத்தில் உன் அருகில் இருக்கும் சிலர் உன்னிடம் பேச ஆரம்பிப்பார்கள். இது உன்னால் முடியாது, இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப ரிஸ்கி, விற்று. முதல் பார்வைக்கு அவர்கள் உன்னை காப்பாற்றுவது போல் தோன்றும். ஆனால் அது உண்மையான கவலை அல்ல. அது உன் வளர்ச்சியை நிறுத்தும் முயற்சிதான். உண்மையான நண்பன் உன் பாதை கஷ்டமாக இருந்தாலும் உன்னை முன்னேற்றுவான். போ, நீ செய்ய முடியும், உன்னால் முடியும் என்று தைரியம் கொடுப்பான். ஆனால் துரோகி என்ன பண்ணுவான்? அவன் உன் மனதில் சந்தேகத்தை விதைப்பான். நீ நம்பிக்கையுடன் இருந்தாலும் அதை மெதுவாக உடைத்து விடுவான். நீ ஒரு படி முன்னேற முயற்சி செய்தால் அவன் உன்னை 2 படி பின்தள்ளுவான். ஏனெனில் நீ உயர்ந்து நிற்பது அவனுக்கு பிடிக்காது. அவன் உன்னை விட பெரியவனாக முடியவில்லை. அதனால் நீயும் பெரியவன் ஆகக்கூடாது என்று நினைப்பான். அதனால்தான் அவன் நேரடியாக நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்ல மாட்டான். அவன் நான் உன்னை நினைத்து கவலைப்படுகிறேன் என்ற பெயரில் உன் கனவுகளை கொல்ல முயற்சி செய்வான். நினைவில் வை, உன்னை பயமுறுத்தி உன் முயற்சிகளை நிறுத்த சொல்லும் ஒவ்வொரு குரலும் உன் நன்மைக்காக இருக்காது. சில நேரங்களில் அது உன்னை கீழே வைத்திருக்க விரும்பும் மனிதர்களின் குரல். அதனால் யாருடைய வார்த்தைகளை கேட்கிறாய் என்று கவனமாக இரு. அவர்கள் உன்னை முன்னேற்றுகிறார்களா அல்லது மெதுவாக பின்தள்ளுகிறார்களா? ஏனெனில் உன்னை நேராக தள்ளி வீழ்த்துபவன் ஆபத்தானவன் இல்லை. உன்னை மெதுவாக பின்னால் எழுப்பவன்தான் மிகவும் ஆபத்தானவன். சாணக்கியா விதி 5. உன் முன்னேற்றத்தை தாமதப்படுத்துபவன்தான் உன் மறைமுக எதிரி. நீ வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிறாய். இப்போதுதான் நான் முன்னேறணும், இப்போதுதான் நான் மாற வேண்டும். அந்த ஒரு நேரத்தில் உன் அருகில் இருக்கும் ஒருவன் உனக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிப்பான். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ சரியான நேரம் இல்லை, பின்னாடி பார்த்துக்கலாம். முதல் பார்வைக்கு அது நல்ல ஆலோசனை போல் தோன்றும். ஆனால் அந்த ஒரு பின்னாடிதான் உன் வாழ்க்கையில் பின்னால் தள்ளும். உண்மையான நண்பன் சரியான நேரத்தில் உன்னை முன்தள்ளுவான். இப்போதுதான் கரெக்டான நேரம், இப்போ போய் செய் என்று உன்னை ஆக்ஷன் எடுக்க வைப்பான். ஆனால் துரோகி என்ன பண்ணுவான்? அவன் உன்னை நிறுத்த மாட்டான், அவன் உன்னை தடுக்க மாட்டான். ஆனால் அவன் உன்னை மெதுவாக தாமதப்படுத்துவான். நீ செய்ய வேண்டியதை நாளைக்கு மாற்றுவான். நாளை மறுநாளாக மாறும். அதற்குள் உன் வாய்ப்புகளே போய்விடும். ஏனெனில் அவன் உன்னை நேரடியாக தோற்கடிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ தானாகவே உன் வாழ்க்கையை இழக்கும்படி செய்யலாம். அதுதான் அவனுடைய திட்டம். நினைவில் வை, வாழ்க்கையில் எல்லாம் சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். அந்த நேரத்தை யாராவது தாமதப்படுத்தினால் அது ஒரு சிறிய இழப்பல்ல, அது முழு வாழ்க்கையின் இழப்பு. அதனால் உனக்கு வெயிட் பண்ணி என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவரையும் சும்மாக நம்பாதே. அவர்களுடைய வார்த்தை உன்னை முன்னேற்றுகிறதா அல்லது பின்னால் தள்ளுகிறதா என்று கவனமாக பார். ஏனெனில் உன் முன்னேற்றத்தை நிறுத்துபவன் எப்போதும் வெளியில் இருக்க மாட்டான். சில நேரங்களில் அவன் உன் அருகிலேயே இருப்பான். சாணக்கியா விதி 6. நேரில் ஒரு முகம், பின்னால் வேறு முகம். இவர்கள்தான் மிகவும் ஆபத்தானவர்கள். ஒரு மனிதன் உன்னுடன் இருக்கும்போது அவன் நல்லவனாக இருப்பான். அவன் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்கும்.
உன்னை கண்டு சிரிப்பான், உன்னை பாராட்டுவான். அந்த நேரத்தில் அவன்தான் உன் நெருங்கியவன் என்று தோன்றும். ஆனால் அவன் உன் அருகில் இல்லாத போது அதே மனிதன் வேறு மாதிரி மாறிவிடுவான். நீ இல்லாத இடத்தில் அவன் உன்னை பற்றி பேசுவான், உன் தவறுகளை பெரியதாக சொல்லுவான், உன் நல்லவற்றை மறைத்து விடுவான். அவன் சொல்லும் வார்த்தைகள் மெதுவாக உன் பெயரை கெடுக்கும். இதுதான் மிகவும் ஆபத்தான துரோகம். ஏனென்றால் உனக்கு நேராக எதிரியாக இருப்பவன் உனக்கு தெரிய வரும். நீ அவனை எதிர்கொள்ளலாம். ஆனால் இப்படி இரட்டை முகம் கொண்டவன் அவன் உன் அருகிலேயே இருப்பான். ஆனால் உன்னை அமைதியாக அழிப்பான். அவன் உன் நம்பிக்கையை பயன்படுத்துவான். நீ அவனை நம்பி பேசும் ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு ஒரு ஆயுதமாக மாறும். நீ அவனுடன் சிரிக்கிறாய், ஆனால் அவன் பின்னால் உன்னை காயப்படுத்துகிறான். நினைவில் வை, ஒரு மனிதன் உன் முன்னால் எப்படி பேசுகிறான் என்பதை மட்டும் பார்க்காதே. அவன் உன் பின்னால் எப்படி பேசுகிறான் என்பதுதான் அவனின் உண்மையான முகம். உண்மையான நண்பன் நீ இல்லாத இடத்திலும் உன்னை காப்பாற்றுவான். ஆனால் துரோகி நீ இல்லாத இடத்தில்தான் உன்னை தாக்குவான். அதனால் உன் அருகில் இருப்பவர்களை அவர்களின் வார்த்தைகளால் மட்டும் மதிப்பிடாதே. அவர்களின் செயல்களை கவனமாக பார். ஏனென்றால் நேரில் சிரித்து பேசுகின்றவனெல்லாம் உன் நண்பன் இல்லை. சிலர் உன் வாழ்க்கையை பின்னாலிருந்து உடைக்கும் அமைதியான எதிரிகள். சாணக்கியா விதி 7. உன்னை பயன்படுத்திவிட்டு விலகும் மனிதன் உண்மையான துரோகி. ஒரு மனிதன் உன் வாழ்க்கையில் வருகிறான். அவன் உன்னுடன் நெருக்கமாக பழக ஆரம்பிப்பான். உன்னிடம் அதிக அன்பு காட்டுவான். நீ அவனை நம்ப ஆரம்பிப்பாய். அவன் உன்னுடன் இருக்கும்போது அவன் உண்மையானவன் போல தோன்றுவான். ஆனால் ஒரு விஷயத்தை கவனமாக பார். அவன் உன்னுடன் இருப்பது எந்த நேரங்களில்? நீ அவனுக்கு உதவி செய்யும் போது மட்டும்தானா? அவனுக்கு தேவையான போது மட்டும்தானா? நீ அவனுக்கு பயனுள்ளவனாக இருக்கும்போது மட்டும்தானா? அவன் உன் அருகில் இருப்பான். ஆனால் ஒரு நாள் நீ பிரச்சனையில் விழுந்தால், நீ உதவி கேட்கும் நேரம் வந்தால், அவன் மெதுவாக உன்னை விட்டு விலகி விடுவான். அவன் காரணம் சொல்லுவான், உன்னை தவிர்க்க முயற்சி செய்வான். இறுதியில் அவன் காணாமல் போய்விடுவான். இதுதான் உண்மை. அவன் ஒருபோதும் உன் நண்பன் இல்லை. அவன் உன்னை ஒரு வாய்ப்பாகத்தான் பார்த்தான். நினைவில் வை, உண்மையான நண்பன் உனக்கு பயன் இருந்தாலோ இல்லை என்றாலோ உன் அருகில் இருப்பான். உன் நல்ல நேரத்திலும் உன் கஷ்ட நேரத்திலும் உன் கூட இருப்பான். ஆனால் துரோகி, அவன் உன் நல்ல நேரத்தில் மட்டும் உன் பக்கத்தில் இருப்பான். உன் கஷ்ட நேரத்தில் முதல் ஆளாக விலகி விடுவான். அதனால் உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்று மட்டும் பார்க்காதே. யார் கஷ்ட நேரத்தில் உன்னுடன் நிற்கிறார்கள் என்பதை பார். ஏனெனில் உன்னுடன் சிரிப்பது எளிது, ஆனால் உன்னுடன் கஷ்டப்படுவது அவனுக்கு மிகவும் சிரமமானது. இந்த 7 விதிகளையும் நீ கவனமாக பார்த்திருந்தால் இப்போது உனக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கும். உன் வாழ்க்கையை உடைக்கும் மனிதன் எப்போதும் வெளியில் இருக்க மாட்டான். அவன் உன் அருகில்தான் இருப்பான். நீ நம்புகின்றவன், நீ சிரித்து பேசுகின்றவன், நீ உன் ரகசியங்களை பகிர்பவன், அவன்தான் சில நேரங்களில் உன் வாழ்க்கையை சிதைக்கிறான். நினைவில் வை, எதிரியை சமாளிப்பது எளிது, ஆனால் நண்பன் போல் நடிக்கும் துரோகியை அறிவதுதான் மிகவும் கடினம். அதனால் யாரையும் சீக்கிரம் நம்பாதே. அவர்களின் வார்த்தைகளை அல்ல, அவர்களின் செயல்களை கவனிக்க கற்றுக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் சக்தி உன் கையில்தான். அதை அழிக்கும் சக்தியும் நீ நம்புகின்ற மனிதர்களில்தான். உன் வாழ்க்கையை அழிப்பவன் எப்போதும் உன் எதிரில் நிற்க மாட்டான். சில நேரங்களில் அவன் உன் நண்பன் போல கூட நடிப்பான். இந்த வீடியோ உனக்கு உண்மையாக உரைத்திருந்தால் லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. இந்த தகவல் இன்னும் பலருக்கு சேர வேண்டும்.